தேவேந்திர சமூகம் தான் அதை நிர்மாணிச்சது. ஆனா இன்னைக்கு அந்த கோயில் நிர்வாகம் நம்ம இருக்கு. ஏடிபி ஆட்சிக்கு வந்தா ஏடிபி அடக்காவது, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா டிஎம்கே அடக்காவது. ஆனா உண்மையில அந்த கோயில் நிர்வாகம் யாருக்கு இருக்கணும்? அந்த கோயில் நிர்வாகம் தேவேந்திர சமூக அடக்கத்தில் இருக்கு. இந்த தமிழகம் முழுக்க வாயில் ஒரு கை மறு கை ஏறில் என்று சொல்லுவார்கள். வேளாண் சமூகமாக ஆணி திருமஞ்சன விழா என்று சொன்னாலே நம்முடைய பேரூர் பட்டி பெருமான் கோவிலே இல்லையா இந்த இந்திரகுலத்தவர் நடவு திருவிழா எவ்வளவு பெரிய வரலாறுகள், பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம். இந்த மக்கள் அனைவரும் இந்த கருத்திலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இது தேர்தல் நேரம். அது அண்ணன் ஜான் பாண்டியனாக இருக்கலாம், அல்லது ஐயா கிருஷ்ணசாமியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ராஜதேவேந்திரனாக இருக்கலாம். எல்லோரும் ஒருங்கிணைந்து ரொம்ப நல்லா சொன்னாரு. அரசியல்வாதிக்கு என்ன தெய்வம்? ஆறுமுகசாமி தான் தெய்வம். ஆறுமுகசாமின்னா முருகன் நினைச்சாதீங்க. எங்க ஐயா தாண்டி நடந்து சொல்லுவார், ஆறுமுகசாமின்னா அந்த காலத்துல 6 முகம் இருக்கும் ஓட்டு பெட்டிக்கு. புரியுங்களா? அரசியல்வாதிக்கு ஓட்டு அப்படின்னா தானே வருவாங்க. இந்த இடத்துல ஓட்டு இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. தேவேந்திரோட மக்கள் ஏறத்தாழ கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான வாக்காளர் இருக்காங்க. அதுல குழந்தைங்க பாரு எல்லாம் ஒன்றுபட்டு நாம டெல்லியில பேரணி நடத்திட்டோம் இல்லையா? இதுக்காக எல்லா வேலையும் எல்லா எம்பி கையில் வாங்கிட்டோம். எல்லா கட்சியிலையும் வந்து கொள்கை அளவில் அந்த ஓட்டு வாங்கக்கூடிய நேரத்தில் வந்து பேசுறாங்க. ஆனா நாம வந்து அவங்க நிறுத்தணும். இப்ப வந்துங்க ஒரு பெரிய மாநாடு, இப்ப எல்லா சமுதாயத்துக்கும் மாநாடு போடுறோம். ஏன்னா இந்த நேரத்தில் கோரிக்கை வச்சா தானே அரசு காது கேட்பாங்க. இப்ப எங்க ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரையில முஸ்லீம் லீக் மாநாடு, ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடக்குது. மகல்லாம் மத குருமார்கள் மாநாடு வந்து கலந்துறாரு. உங்க கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் மாநாடு போடுறாங்க. அங்க எல்லா அரசியல்வாதியும் போறாங்க. மு.க. ஸ்டாலின் மட்டும் இல்ல, எல்லா கட்சியாரும் போறாங்க. ஏன்னா அப்பதான் ஓட்டு கிடைக்கும். இந்த ஓட்டுங்கிற ஆயுதம் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் அது ஓட்டு. அதனால நமக்கு வந்து தேவேந்திர சமூகத்துக்குன்னு ஒரு கொடி, அந்த கொடியை தூக்கி பிடிக்கும். புரியுதுங்களா? எங்க ஓட்டு வேணுமா? எங்களுக்கு முதல்ல உங்க தேர்தல் வாக்குறுதி, திமுக தேர்தல் வாக்குறுதி சார், புரியுதுங்களா? அதிமுக தேர்தல் வாக்குறுதி சார், பிஜேபி ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் வச்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்து. இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தீர்மானமே அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோள். நாங்கள் தேவேந்திர சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த திமுகவையே வளர்த்தது. இன்னொரு பக்கம் அதிமுகனாலும் தேவேந்திர சமூகத்தை சார்ந்தவங்க தான், வீடு கொண்ட தலைவர்கள் அதிமுக தேவேந்திர சமூகத்தை சார்ந்தவர்கள். காங்கிரஸா இருக்கலாம், சுதந்திர போராட்டமா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், எல்லா கட்சியிலையும் தேவேந்திர சமூக மக்கள் அவர்களுடைய பங்களிப்பு அந்தந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் கட்சி உணர்வை தள்ளி வச்சுது இல்லைங்களா? நாம இந்த தேவேந்திர சமூகம் நாங்கள் இந்திர குலம் என்கிற அடிப்படையிலே ஒன்றிணைந்து இந்த தேர்தலிலே ஒரு அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இத்தகைய முயற்சிகளை நீங்கள் எல்லோரும் கூடி செய்து கொண்டு வருகிறீர்கள். இந்த முயற்சிக்கு இந்து மக்கள் கட்சி முழுமையாக உறுதுணையாக இருக்கும். இப்ப நாங்க அந்த காலத்துல இருந்து எப்படியாவது இந்த முந்தி விநாயகர் கோயிலை மீட்டு நம்ம அறக்கட்டளை கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். இவங்க அப்பா நம்ம அருணகிரி என்ன இவங்க எல்லாம் தான், இவங்க அப்பா தான் எங்களுக்கு இந்து சமுதாயத்துல முதல் முழுநேர ஊழியர் யாரு? கருப்பலிங்கம் ஐயா தான் முதல் முழுநேர ஊழியர். அந்த காலத்திலேயே வேணாம் ஜி ராமகோபால்ஜி அவங்க எல்லாம் முழுநேர ஊழியர், இவங்க அப்பா தான் முழுநேர ஊழியர். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்கள், திருப்பணிகள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா செய்து கொண்டு வருபவர்கள். இந்த கோயில் விஷயத்துல உரிமையை விட்டு கொடுக்காம போராடக்கூடிய வீடு கொண்ட மக்கள் தேவேந்திர மக்கள் தான். நான் வந்து புகழ்ந்து பேசுறதுக்காக சொல்ல, நான் களத்தில் இருந்து அவங்களோட சேர்ந்து பணியாற்றிருக்கேன். ஆகவே இது தேர்தல் நேரம். இந்த நேரத்திலே நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய கொள்கைகளை உறக்க சொல்லுவோம். எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதியிலே இதை குறிப்பிடவில்லை. எல்லா கட்சியும் தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் தலைமையில குழு போட்டு கனிமொழி அவங்க வரும்போது நீங்க குறை கொடுங்க. இந்த தேவேந்திர வேளாண் மக்கள் பட்டியல் இயக்கத்தில் போடுங்க. அவங்க முதல்ல இந்த கொள்கை அடிப்படையில் ஏடிஎம்கே இருந்து வர்றாங்க, அங்க கொடுங்க, பிஜேபி இருந்து வராங்க, எல்லாருக்கும் இதை கொடுத்து தேர்தல் வாக்குறுதியிலே இடம்பெற செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்து மக்கள் கட்சி முழுமையாக
இந்த இந்திர குலத்துக்கு உறுதுணையாக இருந்து உங்களோடு முழுமையாக வெற்றியாகும் வரை ஒப்படைப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.